ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போது ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, அவல் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. வெல்லம் பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு இதெல்லாத்தையும் அரைக்கணும். இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். இதில் ஏலக்காவை போட்டு அரைச்சிடலாம். இதோட நல்லா தூள் பண்ணிடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சிட்டு நெய்யில் போட்டு வறுத்துடலாம். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வறுக்க லட்டு பண்ணலாம் பாருங்கள். வானலில் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு இதில் தேங்காவை போட்டு நம்ம வறுத்துடலாம். தேங்காவும் இதில் போட்டு நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் பசை போக இந்த அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் இதெல்லாத்தையும் தூள் பண்ணி இதில் போட்டிருக்கோம்ல, இதில் வந்து காய்ச்சி வச்ச பாகை ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு கலரிடலாம். காய்ச்சி வச்ச பாகெலாம் இதில் கொட்டி வச்சுட்டோம். கொட்டி கலரியாச்சு. இப்போ வந்து லட்டு பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது. லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ப்ரோட்டீன் லட்டு போட்டாச்சு நம்ம. ஓகேவா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கையை எப்படி செவந்து போய் கிடக்கு. சுட 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 அமுக்கி எடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் யார்? பிள்ளைங்களுக்கும், மருமகளுக்கும், புருஷனுக்கும் என்னோடய லவ்வோடு பிசைஞ்சி போட்ட லட்டு இது. அதனால் சூடு எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.